தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். நவநீத கிருஷ்ணன் வடபத்ரசாயி. பகுதி 4. மரத்தை விட எத்தனையோ அகன்ற அகண்ட தத்துவம் அவன். அந்த மரம் எத்தனை பெருசா இருந்தாலும், எத்தனை காலம் இருந்தாலும் அதன் பரப்புக்கு எல்லை உண்டு, அதன் காலத்துக்கும் முடிவு உண்டு. அவனோ முடிவே இல்லாத அகண்டன், அனந்தன். ஆனாலும் இந்த மகா பிரபாவத்தை மறைத்து கொண்டு நாம் அவனை எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சுகிற விதத்தில் சரள ஸ்வபாவத்துடன் கூடிய குழந்தையாக இருக்கிறான். ஒன்னும் கவலைப்படாதே அப்பா, என் மாதிரி குழந்தை உள்ளத்தோடு இரு. சம்சார வெள்ளத்திலேயே அப்போது நீ அலையில் அடிபடாமல் உன் பாட்டுக்கு ஆனந்தமாக அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு மிதந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லாமல் சொல்கிறான். சிலுப்புவதாலே கொந்தளிக்கிற மோரிலே வெண்ணெய் பட்டுக்கொள்ளாமல் மிதப்பது போல சம்சார சாகரத்தில் அவனே வெண்ணெய் கட்டியாக மிதப்பது, நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று நம்மை நினைக்க செய்வதற்குத்தான். நாம் ஏதோ இருக்கிற அசட்டு ஸ்திதியில் நமக்கு தெரிந்த அளவில், ஆனால் பக்தி ஸ்ரத்தா விஸ்வாசங்களோடு அந்த குழந்தையை சவுடால் பண்ணும் திருட்டு குழந்தையாகவும், சாந்தமாக சயனித்து கொண்டிருக்கிற ஆளிலை குழந்தையாகவும் ஸ்மரிக்க ஆரம்பித்து விட்டால், ஸ்மரிக்க ஸ்மரிக்க நம் மனசின் சொரசொரப்பு, வாடல், வதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் வடபத்திரம் மாதிரி எப்போதும் பசுமையாய், எப்போதும் மிருதுவாய் ஆகும். அப்போது அவனே வந்து இந்த மனசிலும் சயனித்து கொண்டு விடுவான். வடபத்ரசாயி, க்ஷீராப்திஷாயி, ஸ்ரீரங்கசாயி என்றெல்லாம் கூப்பிட்டு ரமதாம் மனோமே என்று பிரார்த்தனை செய்கிற போது அவனை நம் மனசிலே வந்து சயனித்து கழிக்கும்படியாகத்தான் வேண்டுகிறோம். அதனால்தான் அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் சச்சித்தஷாயி, சாது ஜனங்களின் சித்தத்தில் சயனிப்பவன் என்று ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பு: சச்சித்ரஷாயி, புஜகேந்திரஷாயி, நந்தாங்கஷாயி, கமலாங்கஷாயி, க்ஷீராப்திஷாயி, வடபத்ரஷாயி, ஸ்ரீரங்கஷாயி, ரமதாம் மனோமே. ஆச்சாரியால் அருளியதாக கருதப்படும் ஸ்ரீரங்கநாதாஷ்டகம் கடைசி ஸ்லோகம். அந்த குழந்தையின் மெத்து உடம்பு, மாறாத பால்ய சரீரம் நம் மனசிலே பட்டால் இதுவும் அப்படி ஆகிவிடும். இதன் அழுக்கும் கெட்ட ருச்சி எல்லாமும் போய் வெள்ளை வெள்ளேரென்று சாந்த மதுரமான வெண்ணையாகிவிடும். இப்படி நம்மை தன்னுடைய ஸ்மரணையால் குழைத்து குழைத்து, குழைத்த பத்து என்றே மாணிக்கவாசகர் பண்ணி இருக்கிறார். தொண்டைக்கு கொஞ்சம் கூட சிரமம் தராமல் விழுங்கக்கூடிய வெண்ணையாக ஆக்கின பின் அவன் அப்படியே உட்கொண்டு விடுவான். அவனுக்குள்ளேயே போய் ஸ்வஸ்தமாய் இருந்து விடலாம். முதலிலே பண்ண வேண்டியது அவன் ஸ்மரணை. அதனால் நம்முடைய உள்ளத்தை வெளுப்பான பாலாக்கி கொண்டால், பால் சமுத்திரத்தில் படுத்து கொண்டிருப்பவனே நம்முடைய பிரேமை அலை மோதும் உள்ளத்தில் தானே வெண்ணெய் கட்டியாக வந்து மிதப்பான். அப்புறம் நம்மையும் வெண்ணையாக்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான்.